இதயம் காக்கும் 2 ஆண்டுகள். ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். சர்வதேச தரம், சாதாரண கட்டணம். கொரோனா தடுப்பூசிக்கும் திடீர் மரணங்களுக்கும் தொடர்பில்லை என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. நாடு முழுவதும் கடந்த சில வருடங்களாகவே இளம் வயது மரணங்கள், குறிப்பாக மாரடைப்பால் இளம் வயதினர் கூட திடீரென மரணம் அடைவது அதிகரித்து வருவதை நாம் காணலாம். இதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு கூற்று கொரோனா தடுப்பூசி இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று திரும்ப திரும்ப ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கர்நாடகாவில் ஹசன் மாவட்டத்தில் இந்த மாரடைப்பு காரணமாக கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்டோர் திடீரென பலியாகி இருப்பதால் இந்த மரணங்களுக்கு தடுப்பூசி ஒரு காரணமாக இருக்கலாம் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய சுகாதார அமைச்சகம், திடீர் மரணங்களுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும், தற்போதைய ஆபத்தான வாழ்க்கை முறை, அதே போல மரபணு மாற்றங்கள் ஆகியவை காரணமாக இருக்கலாம் என சுகாதார அமைச்சகம் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ள அந்த விளக்கத்தில், கொரோனா தடுப்பூசிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்பதை ICMR, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் மற்றும் எய்ம்ஸ் நடத்திய விரிவான ஆய்வுகள் உறுதியாக கண்டறிந்துள்ளன. வாழ்க்கை முறை மற்றும் ஏற்கனவே உள்ள நிலைமைகள் முக்கிய காரணிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி ஆபத்தை அதிகரிப்பதாக தெரியவில்லை. இந்த 2 ஆய்வுகளும் சேர்ந்து இந்தியாவில் இளம் வயதினரின் திடீர் விவரிக்கப்படாத மரணங்கள் குறித்த விரிவான புரிதலை வழங்கி இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதே சமயம் அடிப்படை சுகாதார பிரச்சனைகள், மரபணு முன்கணிப்பு மற்றும் ஆபத்தான வாழ்க்கை முறை தேர்வுகள் ஆகியவை இந்த விவரிக்கப்படாத திடீர் மரணங்களில் பங்கு வகிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியை திடீர் மரணங்களுடன் இணைக்கும் கூற்றுகள் தவறானவை என்றும், அவை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை, ஆதரிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உறுதியான ஆதாரங்கள் இல்லாத இத்தகைய கூற்றுகள் தொற்று நோய்களின் போது லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுவதில் மிக முக்கியமான பங்கு வகித்த தடுப்பூசிகள் மீதான பொதுமக்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும், அவை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் எனவும், இத்தகைய ஆதாரமற்ற அறிக்கைகள் மற்றும் கூற்றுகள் நாட்டில் தடுப்பூசி தயக்கத்திற்கே பங்களிக்க கூடும் எனவும், இதனால் பொது சுகாதாரத்திற்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நாட்டு மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்க அடிப்படையாக கொண்ட சுகாதார ஆராய்ச்சிக்கு உறுதி பூண்டிருப்பதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இதயம் காக்கும் 2 ஆண்டுகள். ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். சர்வதேச தரம், சாதாரண கட்டணம்.